பழமையின் வார்ப்புன்னு எதிரணி சகோதரி சொல்லிட்டு போயிருக்காங்க. முதல் மறுப்பு நான் அவங்களுக்கு வச்சுட்டு என்னுடைய உரைக்குள்ளே போகலான்னு நினைக்கிறேன். சீதை கன்னிமாடத்தில் நிற்கும் போது சீதை பார்த்த அந்த சீதையோட அழகையும் சீதையோட அன்பையும் நின் பிரிவினும் சுடுமோ பெருங்காடுன்னு சொன்ன சீதையுடைய துயரையும் வைத்து மானை கேட்டபோது அவள் வெறும் சேயாகவும் அனுமனிடம் ஆசி சொன்ன போது அவள் வெறும் தாயாகவும் நாம் பார்த்துட்டு சீதையை நிறுத்திட முடியுமாண்ணா? முடியாது. ஏன்? வந்து நிற்கக்கூடிய இடம் அந்த அசோக வனம், அது ராவணனுடைய எல்லை. அந்த இடத்துல அவளை காப்பாத்துறதுக்கு ஒரு தூர் கிடச்சிருக்கு. அனுமன் வரான், அம்மா பெரிய மலையை பேத்து எடுத்துட்டு போனவன், தாயே இப்படி உட்காருங்க அப்படி தூக்கிட்டு போயிடுறேன்றான். என்ன சொல்றா? எல்லை நீத்த உலகம் யாவையும் சொல்லி நான் சுடுவேன், என்னால முடியும். இதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையா? நான் பாத்திர மாட்டேனா? ஆனால் என் மன்னவனுக்காக நான் காத்திருக்கேன்னு சொல்லும்போது அவளுடைய தைரியத்தையும் துணிச்சலையும் இன்னைக்கு இருக்கக்கூடிய புதுமை பெண்கள் கிட்ட நம்ம பார்க்குறோம். அது மட்டுமா சொன்னா, பெத்து தந்தை உருவுல மாயா சனகன் வந்து நிற்கிறான், அப்பா உருவத்தில் வந்து நின்று சொல்கிறான். நம்ம பெண்கள் அப்பா வயசு உள்ளவங்க வந்து எதிர்த்தாப்புல நின்று ஒரு வார்த்தை சொன்னா கூட தான் தந்தை சொன்னதா நினச்சி தலையாட்டுவோம். அப்படி இருக்கும்போது அப்பா வடிவத்தில் வந்து நின்று அங்கு சனக மகராசனாய் ஒருவன் நின்று நீ இவனோட வாழ்ந்துக்கோமான்னு சொல்லும் போது என்ன கேள்வி கேட்குற? அவ மனசுக்கு அவர் மாயா சனகனா நிஜ சனகனாங்கிறதையெல்லாம் அடுத்து, நீ என்னை பெத்த தந்தையாவே இருந்தாலும் நீ சொன்னது தப்பு. அரியோடும் வாழ்ந்த பேடை அங்கனத்து அழுக்கை தின்னும் நரியோடும் வாழ்வேனோன்னு அங்கே நேருக்கு நேராக நிற்க வச்சு கேட்குறான்னா அது எதிர்கள் இருக்கக்கூடிய அவை, அது எதிர்கள் இருக்கக்கூடிய களம். அந்த நிமிடத்தில் அவள் உயிருக்கு எந்த விதமான ஆபத்தும் வரலாங்கிற இடத்துலையும் ஒத்த பெண்ணா தனியொருத்தியா நின்று நிதானமா வீரமா பதில் சொன்னானா அவ எங்களுடைய புதுமையின் ஈர்ப்பு. அவளை பார்த்துதான் இன்னைக்கு உலக நாடுகள் முழுக்க எங்க மொழி அழகி வரைக்கும் தைரியமா பயணம் பண்றாங்கன்னா யாரா இருந்தாலும் நின்று கேள்வி கேட்போம். ஏன்னா நம்மளாம் சீதையின் வடிவம். அவளை எப்படி பழமையின் வார்ப்புன்னு ஏத்துக்க முடியும்? சரி, அவதான் அப்படின்னா அவளுக்கு எங்கேருந்து அந்த மாண்பு வந்துச்சு நம்ம பார்க்கணும்ல. திருமகளுக்கு இந்த குணம் இருந்தால் அவளை மணந்த திருமகனை வளர்த்த அன்னை ஒருத்தி இருக்கா இல்லையா, கோசலைன்னு. எப்படியாப்பட்டவ? இங்கேருந்து ராமன் வரான், தூரத்தில் வரும்போது முடிய காணும், கிரீடம் தாங்கலை, கிட்டக்க வரும்போது தலையில புனித நீர் இன்னும் படலை. அவ்வளோதான், புரிஞ்சுக்கிட்டா குறிப்பில். இடையூறு வந்திருக்குதோ முடி சூடுவதற்கு அப்படின்னு ஒத்த வார்த்தையில கேட்குறா. பரதன் ஆடாள போறான்னு சொன்னதும் ஒரு நிமிஷம் கூட கலங்கலை. நின்னினும் நல்லன் நிறை குணத்தன் அப்படிங்கிறா. அவன் உன்னை விட நல்லவன்டா, அவன் ஆட்சி பண்ணிட்டு போனுட்டாங்கிறா. அந்த நந்தி கிராமத்து போர் நடக்கிற இடத்துல வரும்போது கூட எண்ணில் கோடி ராமர்கள் எண்ணினும் அண்ணனின் அருளுக்கு அருக ஆவரோன்னு மாற்றான் தாய் பெத்த மகனையும் பாராட்டி ஊக்குவிக்கிற அந்த தாயின் மாண்பு யாருக்கு வந்துச்சு தெரியுங்களா? ராமனுக்கு வந்துச்சு. உனக்கு பதவி கொடுக்க போகிறோன்னு சொல்லியாச்சு, ஒன்றும் இல்லை. இந்த பட்டிமன்றம் முடித்ததுக்கு அப்புறம் எனக்கு மொழியழகி கையால் ஒரு பெரிய பரிசு கொடுக்க போகிறதா முன்னாடியே பாரதி அக்கா சொன்னாங்கன்னு வச்சுப்போம். திடீர்னு பேசி முடித்ததுக்கு அப்புறம் அம்மா இல்லை நீ வந்து எதிரணியெல்லாம் திட்டி பேசிட்ட, அதனால உனக்கு அந்த பரிசு கிடையாதுன்னு சொன்னால் என்னோட முகம் எப்படி இருக்கும்? இத்தனை மேக்கப் போட்டு இத்தனை லைட்டுக்கு மத்தியிலையும் நான் பார்க்க ரொம்ப பரிதாபமாக பாவமாகும். ஏன்னா நமக்கு ஒரு விஷயத்தை கொடுக்குறேன்னு சொன்னால் அதை வாங்கக்கூடிய சந்தோஷமும் ஆர்வமும் நம்மக்கிட்ட பெருகிடும். அந்த சூழலில் நம்மக்கிட்ட அந்த விஷயம் இல்லைன்னா ஒரு குழந்தை கையிலேருந்து அப்பனை மிட்டாயை ஏக்கத்தோடு பார்ப்பது போல பார்ப்போம் இல்லையா? ஆனால் உனக்கு பதவி இல்லைன்னு சொன்ன மாத்திரத்தில் அன்றளந்த செந்தாமரையாய் ஒருவன் முகம் இருக்குன்னா அப்படியாப்பட்ட எந்த தோல்வியிலும் தளராத தன்னம்பிக்கை மிகுந்த பிள்ளைகள் இந்த நூற்றாண்டுக்கு தேவை. அவர்களை வளர்க்க கோசலை போன்ற புதுமை பெண்கள் எங்களுக்கு தாயா வேணும். எங்களுக்கு அந்த புதுமையின் ஈர்ப்பு அவசியம். சரி, கோசலை மட்டும்தான் அப்படியா? என்னுடைய அணி தலைவர் சொல்லிட்டு போனாங்க இல்லையா, சுமித்திரை. எப்படியாப்பட்ட பெண்! ஒரு இன்னைக்கு பேரண்டிங் கிளாஸஸ் பெருகிருச்சுமா. வயிற்றுல பிள்ளை இருக்கும்போதே பேரண்டிங் கிளாஸஸ்க்கு போகிறாங்க. எப்படி பிள்ளை வளர்க்கணும், எப்படி பிள்ளையை பாதுகாக்கணும், இதுக்கெல்லாம் கிளாஸ் போகிறாங்க. ரொம்ப சிம்பிள், வேற எங்கேயும் போக வேணாம். அவ முன்ன முடின்னு சொன்னான் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு முன்னாடி நீ போயிடுன்னு அர்த்தமா? அவனை நீ காப்பாற்றி கொண்டருவ, நீ முன்னாடியே எல்லாத்தையும் முடிச்சிருவங்கிற நம்பிக்கை அந்த மகன் மேல் அந்த பெத்த தாய் வச்சா. அதை மட்டுமா வச்சா?
ராமன் எம் மன்னவன் வையம் போக உயிர் தாயர் நம் பூங்குழல் சீதைன்னு சொன்னாள்னா அவ உனக்கு அண்ணி இல்லை, அவ உனக்கு தாய்க்கு சமம் சொன்னாள்னா எந்த பெண்ணையும் தாயாக பார்க்க வேண்டும். நீ இன்னைக்கு இருக்கிற ஆண் பிள்ளைகளுக்கு சொல்லி வளருங்க. பெண் பிள்ளைகளோட பாதுகாப்பு பெண் பிள்ளைகள் வளர்ப்புல இல்லை. ஒரு நல்ல ஆண் பிள்ளையை வளர்க்கும் இடத்தில் நாம் 1000 பெண் பிள்ளைகளை பாதுகாக்கிறோம். அதை சொல்லாமல் சொன்னவ சுமித்ரை இல்லையா? அதை மறந்துட முடியுமா? இத்தனையும் தாண்டி புத்தி சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிற தந்தை புத்தி சொல்ல முடியாத சூழலில் இருக்கிறாள். இப்போ பேரண்டிங்ல தான் பெரிய ஆளு சுமத்திரைனா, சிங்கிள் பேரண்டிங், ஒற்றை தாய் வளர்க்கும் பிள்ளை. தந்தை சொல்லக்கூடிய இடத்தில் இல்லைனாலும் தாய் நான் தந்தை இடத்துல சொல்றேன் போயிட்டு வான்னு சொல்லி அந்த சிங்கிள் பேரண்டிங்கும் உதாரணம்னா அது சுமித்திரை. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் காதலை பற்றி நிறைய பேசுனீங்க. நானும் காதலித்து திருமணம் செய்த ஒருத்தி, அதனால நானும் காதலை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். நடுவில் உங்கள் வரலாறையும் சொல்லிட்டீங்களே. ஒரு காதல் வரும்போது ஒரு பெண் எப்படி இருப்பான்னா, வால்மீகி கண்ணுக்கு காதல் வந்தும் கூட சூர்பனகை அரக்கியாதான் தெரிந்தாள். ஆனால் நம்ம கம்பன் தமிழை காதலித்தவன். அவனுக்கு காதல் வந்த போது அரக்கி அழகியாக தெரிந்தாள். அதனால்தான் பஞ்சியொளிர் விஞ்சு கொளிர் பல்லவ மணுங்க செஞ்சவிய கஞ்சனமிர் சீரடிகளாகி அன்னமென மங்கையன வஞ்சமென நஞ்ச மகள் வந்தாள்னு சொல்லி முடிச்சார்னா அவளுடைய அழகை அவ்வளோ ரசித்தார். உண்மையை சொல்கிறேங்க, இன்னைக்கு இருக்கிற ஆண்களுக்கும் சரி, உங்கள் வீட்டில் இருக்கிற பெண்களை பார்க்கும் போதும் சரி, காதலோடு பார்த்தீங்கன்னா அரக்கி கூட அழகியா தெரிவாள். காதல் இல்லாமல் பார்த்தீங்கன்னு வைங்களேன், அழகி கூட அரக்கியா தெரிவாள். ஆனால் விஷயம் அது இல்லை. புதுமை பெண்களுக்கான புதுமை ஈர்ப்புகளுக்கான விஷயம் அது இல்லை. ஒரு அரக்க குலத்தில் பிறந்திருந்தாலும் தன்னுடைய நேசத்தை தன்னுடைய காதலை சொல்லக்கூடிய துணிவும் ஆற்றலும் உரிமையும் 9ஆம் நூற்றாண்டிலேயே ஒரு பெண்ணுக்கு உண்டுன்னு சொன்ன அந்த கம்பன் தான் ஒருவன் காதல் சொல்லும் போது அது எனக்கு பொருந்தாத காதல், எனக்கு இந்த காதல் வேணாம், உன்னுடைய அக்கறை எனக்கு வேணாம், உன்னுடைய அன்பு எனக்கு வேணாம், நான் ராமனின் மனையாள்னு மறுத்துரைக்கும் பாங்கையும் சீதைக்கு சொன்னார்னா, காதல்ங்கிறது எனக்கு வரணும், எனக்கு வந்தால் மட்டுமே நான் விரும்பவோ வெறுக்கவோ செய்வேன், அது உனக்கு மட்டும் உரிமை இல்லை. நீ இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆண் பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு பொன் பிள்ளையும் மூஞ்சுக்கு நேரம் சொல்லாம சொல்றதை நான் அன்னைக்கே கம்பர் சொல்லி வச்சுட்டு போனாரு. நிறைவாக நான் இந்த பணியில் பேசினவங்களுக்கான மறுப்பா 2 பேரை மட்டும் சொல்லி முடிக்கணும்னு நினைக்கிறேன். மண்டோதரி எதுவுமே பேசலை, மண்டோதரி அழுதாங்க, மண்டோதரி கடைசியாக அழுதுட்டு போனாங்க. நான் இல்லைன்னு சொல்லலை. கணவன் ஒரு தப்பு செஞ்சா தட்டி கேட்கணும், இல்லையா 2 தட்டி கூட கேட்கலாம், தப்பு இல்லை. ஆனால் அந்த கணவன் மன்னவனாக இருக்கும் பட்சத்தில் எதுவும் கேட்காமல் தனக்குள்ளே அழுது 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 அவன் இறந்த பின்பு அழுத மண்டோதரி உங்க கண்ணுக்கு தெரிஞ்சான்னா, அவளுக்கு அடுத்ததாக அந்த ராவணனுடைய அவையில் இருக்கக்கூடிய அவனுடைய மனைவியான தானியமாளியை நம்ம நினைச்சு பார்க்கணும்ல. ஒரு மனைவி கேள்வி கேட்காம இருந்தா. ஆனா அக்ககுமாரன் இறந்தப்ப வருத்தப்பட்டானா? ராவணன் வருத்தப்படலை. எப்ப வருத்தப்பட்டான்? அதிகாயன் எனப்படும் மிகப்பெரிய உடலுக்கு சொந்தக்கார ஆற்றல் பொருந்திய அந்த தானியமாளியின் மகன் இறந்து விழுந்த போது அவ உன்னுடைய ஆசைக்கு உன்னுடைய பொருந்தாத காமத்துக்கு என் பிள்ளைய பலி கொடுத்தியா நின்னு கேட்ட கேள்வியில யோசிச்சான்னா, அப்படி இருக்கணும் பெண்கள். தப்பாக இருக்கும் பட்சத்தில், தவறாக இருக்கும் பட்சத்தில் துணிந்து எதிர்த்து கேட்கணும்னு ஒரு அரச குல மகள் இல்லை, ஒரு அரக்க குல மகள் மூலமாக கூட சொல்லாமல் சொன்னவன் கம்பன்னா, அந்த கம்பனை படிக்க 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 புதுமையின் ஈர்ப்பாதான் எங்கள் கண்ணுக்கு தெரிகிறான். நிறைவாக நான் இப்படி சொல்லி முடிக்கிறேன். அணி தலைவர் ஆரம்பித்த போதே ஊர்மிளையின் தியாகத்தை சொன்னார். ஆனால் இன்றைக்கு வரை நாட்டை காக்க இராணுவத்திற்கு வீரர்களை அனுப்பி வைத்துவிட்டு வீட்டில் வேதனையை மறைத்து சந்தோஷமாக வீடியோ காலில் பேசிக்கொண்டிருக்கும் அத்தனை பெண்களும் ஊர்மிளையின் அவதாரங்கள்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்களும் எக்காலத்தும் வரும் பெண்களும் புதுமையின் ஈர்ப்புகளை அவர்களையே கம்பன் காட்டியுள்ளான் என கூறி நல்ல வாய்ப்பளித்த இந்த அவையை வணங்கி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கொஞ்சம் காத்திரமான தலைப்பு. வருணனி அவர்கள் நிதானமாக இந்த விவாதத்தை கையாண்டிருக்கிறார்கள். நின்று விளையாடி இருக்கார். கம்பன் காட்டுகின்ற பெண்கள் என்பது தலைப்பு. எந்த காரணத்திற்காக சொன்னாலும்
கம்பன் காப்பியத்திற்கான கதாபாத்திரங்களோ கதை வடிவமைப்போ மாறப்போவதில்லை.